சரணம் இங்கோ திருமுகத்தை திருமுகத்தை ஆமாமா அப்பா தண்ணிகட்டின் தேவேந்திரா ஆமா செய்து வந்த தீர்க்கை சகிக்க வேணும் மேலே தெரியுமப்பா அதிகாலை நேரத்திலே மன்னவனும் தேவியும் தான் அரவணையை தேடி வந்த காரணம் என்னவப்பா நம்ம வயக்காடு அத்தனையும் தானே அன்னச்சம்பா லட்சமா முத்திச்சம்பா மோசமா விளைஞ்ச சட்டம் ஓடிக்கிறது சாமி சரி அறுவடை தனம் ஆகிவிட்டது சாமி நம்ம இடத்துல சொல்லி வைத்தாலும் பொங்கல் வச்சு காத்துகளை அறுத்து கொண்டு அரமணி விநாயகர் கோயில் கட்டணும் இல்ல சாமி நம்ம இடத்துல பொங்கச்சாவான வாங்கிட்டு போலாம் அந்த சொன்னாங்க ஆகட்டும் கூடத்தானே செம்பரைய பண்டாரத்தையும் கூட அனுப்பி வைக்கின்றேன் சரி மூவரும் சென்றுதான் பொங்கல் வைத்து பூசையை முடித்து அழகுகிறது அறுத்து வைத்துத்தான் அரமணைக்கு விநாயகர் கோயிலை கொண்டு வந்து கட்டுங்களப்பா நல்லது கசமான வைவாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் ஆமா செம்பலிங்க பண்டாரம் தனிகட்டும் தேவேந்திரன் மனவரி மூவரும் தானே வயல் காட்டிலே வந்துதானே தேவேந்திரன் அடுப்பு கூட்டி கொடுக்க செம்பலிங்கம் பொங்கல் வைத்தார் உன் உப்பா தாளாமலை பொங்கல் வைக்கிறேன் வருஷம் பொங்கல் வச்சால் பால் போல் பொங்கி வந்து வருவோம் உலகம் இந்த வருஷம் என்ன வந்து தெரியாம சொல்லிட்டானே எப்படிங்க மாமா பொங்கல் கொதிக்குது கண்ணீர் விழுது சும்மாடு ஊட்டி வந்த பொங்கல் தான் கொதிச்சு கண்ணீர் விட்டு விழுந்தது அதையை கண்டான் செம்பலிங்க பண்ணார் அழகு கூறம் கூறான் வருஷம் பொங்க வச்சா பால் போல் பொங்கி வருவே இந்த வருஷம் என்ன வந்து நேரம் சொல்லித்தாரு பொங்கல் பொங்க சொல்லித்தாரு செம்பலிங்க பண்ணாரு ஐயோ அப்பா சொன்னார் என்ன வந்து அடிச்சு பொங்கல் கோச்சு நம்மளுக்கு தான் தெரியும் யாருக்கும் தெரியாது அதனால அரமனையில போய்தானே பொங்கல் நல்ல முறையை வந்து சொல்லித்தானே அறுத்து கொண்டு அரமனைக்கும் நேர கோயில் கட்டி விடலாம் நம்ம எசவன் கூட ரெண்டு பேரும் இருக்கிற என்ன வந்து நம்ம ஏதோ ஆபத்தும் மீண்டும் தானே ஒளிவு நாள் வந்தானே நேர கோயிலை கட்டி விட்டு அரமனை வந்து கட்டி விட்டான் சாமி சமானி அப்பா தேவை செம்பலிங்கம் சாமி நம்ம சொன்ன பிரகாரம் வயக்காட்டு போய் பொங்கல் வைத்தோம் சாமி அப்படியா பால் போல் பொங்கி வந்தது சாமி ஆகட்டும் அப்பா அடுத்து கொண்டு விநாயகரை கோயிலுக்கும் அரமனைக்கும் கட்டியாச்சு சாமி ஆகட்டும் என்று சொல்லி செம்பலிங்கத்தை அனுப்பி வைத்துவிட்டு வீரவாகு சாம்புகளை அழைத்துத்தான் அப்பா வீரவாகு நம்மளுடைய வெள்ளாங்குளத்தன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஆயிரவிளக்கால் எகரவலம் சேனையும் தானே வருகின்ற வெள்ளிக்கிழமைதான் நெல் அறுவடை ஆண்கோழி 5 வல்லம் பெண்கோழி 3 வல்லம் சோடிக்கு 8 வல்லம் என்று சொல்லி அந்நாக்கவத்தை கட்டி வந்து நிலையிலே நின்று விட்டால் ஆண்கோழி 5 வல்லம் அக்குப்பாசி போட்ட முல்லை வந்து நிலையிலே நின்று விட்டால் பெண்கோழி 3 வல்லம் சோடிக்கு 8 வல்லம் என்று சொல்லி சாட்டுப்பறை ஓட்டுவார் நல்லதுங்க சமான சொல்லி வைத்தானே வாசத்தேரி வையமலச்சாமி ஒட்டத்தி வீரவாகதானே